சாமி வந்துச்சுன்னா தெரியலன்னா அதை கேட்டு விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சதுக்கப்புறமும் நாம் அதிலேருந்து மாறாமல் அப்படியே இருந்தால் அது முட்டாள்தனம் தானே. விளக்கம் கேட்டு விளக்கம் கொடுத்தாச்சுன்னா அதை வந்து நடைமுறைப்படுத்தணும்ல. ஆனால் கேட்டதோடு சரி அப்படின்னா அது முட்டாள்தனம். அப்படி ஒவ்வொரு விஷயமும் அப்படித்தான். அப்போ அதில் இறக்குற பொருள் எல்லா பொருளும் நல்ல பொருள் இல்லையா ஐயா? பொருள்கள் நல்ல பொருள்கள் தான். அப்போ அந்த பொருள் நல்ல பொருள்னா அதில் அந்த தன்மை இருக்கும் இல்லையா. ஒரு பொருளுக்கு ஒரு தன்மை இருக்கும். தக்காளி என்ன இருக்கும்? அழுகி போ அந்த தன்மை. தக்காளியில என்ன தன்மை இருக்கும்? புளிப்பு. தன்மையும் ருசியும் இருக்கும். உனக்கு தேவையான ருசியும் புளிப்பும் கொடுக்கும். அது எப்போ அந்த தக்காளியை நீ அளவோடு பயன்படுத்தினால் மட்டும்தான் அந்த ருசியும் கிடைக்கும், அந்த புளிப்பும் கூடாமல் இருக்கும். இல்லைன்னா ஒரே புளிப்பாகவே ஆயிடும். இப்போ இதையா குறிக்கும்? தன்மை, உன் மனநிலை என்ன, உன் தன்மை என்ன இருக்கு, அப்போ அதன்படி நம்ம நடக்கணும். ஆமாம். தக்காளி நமக்கு வந்திருக்கு இல்லையா, தக்காளியே நமக்கு வந்து அப்படின்னா அது நம்மளால் ஆராய்ஞ்சு நம்ம யோசனை பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சாமி எனக்கு தக்காளி கொடுத்தீங்கன்னா அதை பற்றி என்னென்னமோ யோசிச்சு பார்த்து வரலாம், நமக்கு எடுத்து கொடுப்போம். தக்காளி 2 குணம் உள்ளதுயா, சுவையும் இருக்கும் புளிப்பும் இருக்கும். அதை சரியான முறையில் வச்சு நீ பயன்படுத்தலைன்னா கெட்டும் போகும். சரியான முறையில் வச்சு பயன்படுத்தலை அப்படின்னா அதை பார்த்துக்கலாம், 2 நாள் கழிச்சு பண்ணிக்கலாம், 3 நாள் கழிச்சு பண்ணிக்கலாம்னு அதை வச்சுட்டு ஆகிடும். தக்காளி என்ன ஆகும்? இது அழுகி போயிடும், வீணாயிடும். அப்போ உன் குணநிலை மனநிலையும் இப்படி தான் இருக்கு. இதை நீ தெரிஞ்சுக்கோ. இவ்வளோ விஷயம் இருக்குல்ல சாமி. தக்காளியில் ஒரு நாள் சொல்லிச்சு எனக்கு பச்சை மிளகா வந்துச்சு. ரைட்டு தான், பச்சை மிளகா வந்துச்சுன்னா என்ன கணக்குன்னு தெரியலையே அப்படின்ட்டு அன்னைக்கே அந்த அம்மா கேட்டு செஞ்சேன். சரியா, அந்த தன்மையை புரிய வைக்கிறது தான் அது. பச்சை மிளகாங்கிறது காரம் தானே பிடிக்கும். ஆமாம், பச்சை மிளகா. அது பச்சை மிளகாயில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3-4 விதமான இது இருக்கும். அதில் நிறம் பச்சை இல்லையா, அதை அளவோடு வச்சா ருசி, உனக்கு தேவையானதை வச்சா. அதிகமாக வச்சுட்டா காரம் இல்லையா. பச்சை மிளகாய் இன்னும் ஒரு குணம் என்ன, அழுக்குது. அது அப்புறம் அதை எந்த ஒரு இது கூடனாலும் சேர்க்கக்கூடிய பொருள், எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிற பொருள். மிளகாங்கிறது எல்லா இதுக்கும் பயன்படுத்தக்கூடியது. புரியுதா? 4 ஆயிடுச்சா, 5வது நீ சொன்னது பழமாகி உதிர்ந்து ஒரு விதையை கொடுக்கக்கூடிய தன்மை அதுக்கு. இப்படி பச்சை மிளகாயில் 5 விதமான அதில் குணப்பாவங்கள் அதுக்கு. இதில் நீ எதை எடுத்துக்கிற, நீ உன் குணப்பாவங்கள் எதில் வச்சிருக்கிற அப்படிங்கிற அதை புரிய வைக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு அதை கொடுத்துருப்போம். ஆனால் பொதுவாகவே அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா செடு மூஞ்சி தான். சிடுமூஞ்சி. பேரிச்சம்பழம்ப்பா, பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம்ங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பெருந்தன்மையான குணம் இருக்கும் பேரிச்சம்பழத்தில். பெருந்தன்மையான குணம், நோய்களுக்கு உபயோகப்படக்கூடிய பொருள், உனக்கு உட்கொள்றதுக்கு உண்டான சுவையும் அதில் இருக்கும். இந்த 3 இது அதுக்குள்ள. நேற்று கூட அவர் சொன்னார் எனக்கு லட்டு வந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போ இனிப்பு வந்தால் சந்தோஷமான அவங்க எண்ணத்தில் உருவாக்குறாங்க. அது தப்பு. இனிப்பு வருதுங்கிறதுனால நமக்கு வந்து மகிழ்ச்சி அப்படிங்கிறதான் கிடையாது. எப்படி எடுத்துக்க, இனிப்பு வருதுனாலே நீ புளிப்பான இடத்துல இருக்கிறன்னு அர்த்தம்.
அப்படியே கசப்பான இடத்துல இருக்கிறேன்னு அர்த்தம். நம்ம கசப்பாக இருக்கோன்னு அர்த்தம். இனிப்பு வருதுன்னா நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பம், நம்மளுடைய இதெல்லாம் கசப்பான இடத்துல நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். இனிப்பா மாற்றணுங்கிறதுக்காக அது வருதுப்பா. ஆ? அதை நீ இனிப்பா மாற்றணுங்கிறதுக்காக அது சிம்பாலிக் அந்த அந்த குணத்தை நீ கொண்டு வரணும். கொண்டு வரணும். பக்குவ நிலை. இப்போ ஒரு லட்டு வந்து சும்மா வராதுல்ல, ம் உன்கிட்ட அந்த குறைபாடுகள் இருக்கு. இந்த லட்டு போல நீ மாறு. ம் ம் இந்த லட்டு போல உன்னுடைய குணப்பாவத்தை மாற்றிக்கோ அப்படிங்கிறதுக்காக லட்டு வருது. மிளகு இருந்துச்சா? இது நல்ல கேள்வியா? யாராருக்கு என்ன வந்துச்சுன்னு சொன்னா கூட அது அது கேட்டுட்டு அந்த ஒரு தெரிஞ்சுக்கிறது உபதேசம் நல்ல விஷயம் தானே. போடும். உண்மைதான்ப்பா. கேள்வி கேளுங்கிறதானே சொல்றோம் நம்ம. யாருமே கேட்க. நான் நேற்றுக்கு என்ன கேட்டேன்? அதான் என்ன வச்சு வேணுங்க, என்ன வேணும் நீங்க? என்னென்ன வந்து ஒரு சாமியும் வாயில ஏதோ வெத்தலை போட்டுருப்பாங்க. அப்ப எல்லாம் சொன்ன துப்பி மாதிரி சொல்ல தெரியுமா எத்தனை போட்டிருந்தாங்களோ அது வேற இடத்துக்கும் வச்சிருந்தாங்க. இதுக்குதான் பரமசிவசாமி எல்லாரும் சுத்தி பொழுதுனைக்கு கேட்டாங்க சாமி. அந்நேரம் தெரியல, சாமிக்கு தான் விளக்கம் கேட்கணும் ஒன்று. அது அவர் தான் மிச்சர் வந்துச்சு. அவ பொண்டாட்டிக்கு அவ வந்து பொழுதுனைக்கு கேட்டுக்கிட்டே உட்காந்து பழனிமாக்கா கூட தம்பி போன வருஷமும் அதே எடுத்து கொடுத்தாங்க, இந்த வருஷமும் அதே எடுத்து கொடுத்தாங்க. சொல்லுங்க நம்ம சொல்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஐயா தான் சொல்லுவாங்க. அதுக்கு பொறுமையாக வந்து நீங்கள் உட்காந்து கேட்கணும் சாமி. பள்ளிமா தம்பிக்கு மிச்சர் வந்து அவளுக்கு வழக்கம் சொல்லிட்டு கேட்டால. இல்லை சாமி, அப்போ கேட்டுக்கிறதுக்கு எல்லாம் தான் இவளுக்கு உங்களுக்கு எதுக்கு மழை வந்துச்சு அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கவும் தான் அவங்க அவளுக்கு திருஷ்டி அதிகமாக இருக்குன்னு அவங்க ஐயா எடுத்து கொடுத்துருக்காங்க. போய் வேலையை பாருங்க, அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களா சாமி? சேலை கேட்டினா உன்னைய கண்ணு போடுறாங்க. அது நீ சொன்னதாக தான் பரமசிவன் சொன்னாரு, அதனால நான் கேட்டேன். அவர் தான் சாமி எல்லாம் கேட்டு கிண்டல் பண்ணாரு. அவன் இன்னைக்கு நல்லா சேலை கட்டி இருக்கால, அதனால அவங்க அப்பா கொடுத்துருவாங்க. நான் பரமசிவத்துக்கு கேட்டேன், உங்களுக்கு சரி அவ்வளோ அழகாவா இருக்கா அவங்க கண்ணு? சிரிச்சாரு சிரிச்சாரு. என்ன சிரிக்கிறீங்க? என்ன அன்னைக்கு இருந்தா சார் அன்னைக்கு இருந்தாங்க சொல்லிட்டாங்க, இன்னைக்கு இல்லை.